எடுத்து சுடலையா தூண்டில் மாட சாமி ஐயா நீ கசத்தில மாண்டதால கசமாட ஓம்பையாரு ஐயா தூண்டில் அது போட்டதால ஐயா நீ போட்டதால உனக்கு தூண்டில் மாட ஓம்பையாரு ஐயா போட்டதால கசமாடா தூண்டில் அது நீயும் போட்டதால ஐயா நீ போட்டதால தூண்டி மாட சாமி ஓம்பையாரு செம்மானுக்கு முதலைக்குத்தான் கருமூக்கே முதலைக்குத்தான் நாக்குட்டிய போட்டல்லவோ தூண்டில் போட்டு இருப்பாரா இருப்பாரா பொல்லாத தூண்டில் மாடா ஐயா நீ தூண்டில் போட்டு இருக்கும் போது கருமூக்கே முதலைக்குத்தான் இவர் செம்மரனா குட்டிய போடுவாரா செம்மூக்கே முதலைக்குத்தான் கருமரனாய் குட்டிய போடுவாரா தலையில இழுத்து போடுதாரே போடுதாரே கோலக்காரே தூண்டில் மாடா நீய மந்திரிக்கு மந்திரியா மன்னன் தூண்டில் மாட சாமி நீய மன்னனுக்கு மன்னன் தானே மன்னன் தானே மன்னன் தூண்டில் மாட சாமி மாடனுக்கும் மாடனையா தூண்டில் மாட சாமிக்குத்தான் உனக்கு கட்டி மெல்ல ஐயா வரிந்து கட்டிய கருத்த கச்ச உனக்கு சுங்கலிட்டு கசமாடே தூண்டில் மாடே பட்டு கச்ச உனக்கு பவள கச்ச தூண்டில் மாட சாமி ஐயாவுக்கு ஒட்டு கச்ச ஐயா பவள கச்ச ஐயா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எழுக்கலம்பூ சல்லடமா ஐயா பின்னி வைக்கும் கால்களுக்கு பேரு வச்ச தூண்டில் மாடா பிச்சு பூ சல்லடமா உனக்கு அள்ளி வைக்கும் கால்களுக்கு அழகு பிள்ளை தூண்டில் மாடா அரளி பூ சல்லடமா நீ பின்னி வைக்கும் கால்களுக்கு தூண்டில் மாட சாமி
அவ காளி காளி என்றொருத்திய அவ காளி சரியா என்றொருத்திய இவ எல்லாத்துக்கும் இளைய சக்திய எம்மா இளைய சக்தி ஏச்சகன்னி வடகுதியா இளைய சக்திய எம்மா சித்தாத்தாங்கரையதில நீ சின்ன பெண்ணா வந்த வேளா நீ பாலாத்து தண்ணிக்குள்ள எம்மா பச்சை பெண்ணா வந்த வேளா ஏ பிரம்ம சக்தி பேச்சியம்மா தாய பேச்சியம்மா ஏ பேரு வச்ச சுடலையா இப்ப சாமாதி சாமம் போல என் மணி விளக்கில் பிறந்த பிள்ளை எங்க மாயாண்டி சுடலையா ஏ வடகாசி வடகுத்தியா ஏ பிரம்ம சக்தி பேச்சியம்மா அவ பேராண்ட ஈஸ்வரியா அம்மா குழி பிள்ளைய பிடுங்குவாளா தாய பிடுங்குவாளா பேசி மடியில் போட்டு அழகு பாவா அவ சீல பிள்ளை கேப்பாளா சேர்த்து முத்தம் கொடுப்பாளா ஏ பிரம்ம சக்தி அம்மா பேச்சியம்மா அவ சொலவு பிள்ளை கேப்பாளா தாய பிரம்ம சக்தி அவ சொகுசு முத்தம் கொடுப்பாளா எம்மா சாமாதி சாமம் போல ஓடியா சதிய சாம வேளையில ஏ சக்தி கொண்ட பேச்சியம்மா என் மாயாண்டி சொடல முட்டை சுவாமி கருப்ப நல்ல சாமியோடு யாரிய முட்டுப்பட்டா இங்க 21 தேவதையா தேவதையா சாமி 61 ஏ குளத்தூர் சாஸ்தாவோடு இங்கே கூட்டமிட்ட படைகளோடு தெய்வம் குதூகலம்மா வருகுதையா ஏ வெண்டாலையும் சாமியோடு ஏ பிரம்ம சக்தியோடு பேச்சியம்மா அக்கினி மாடத்தி ஏ பூமாடே பூமாடத்தி ஏ கசமாடே தூண்டில் மாடே எங்க பொல்லாத சுடலையா ஆலோ சீதாதேவி வளர்த்த மகன் ஏ வளர்த்த மகன் ஏ செல்ல பிள்ளை கருப்பசாமி ஐயா ஊருக்கெல்லாம் ஒரு வேஷம் உனக்கு மட்டும் ஐயா பல வேஷம் ஏ பல வேஷக்கார சாமியோடு ஏ கருப்ப சாமி பட்டவராய ஏ வண்டிக்கார வைரவ சாமி ஏ வடகுத்தி அம்மா வடகாசி ஏ வடகாசி ஜாய விளையாடி
குதியா தாய்க்கு பறந்தாட பொறுக்கிறாகோ
ஏ தாத்தா பேத்தி எங்க இருந்துங்க வாரியரு? என்ன சத்தம் கேட்கு? 3 கதை போட்டிருக்காங்க. எண்ணி 8 நாளைக்குள்ள என் ஆலயத்துக்குள்ள வந்து என் கோட்டைக்குள்ள சோசியம்பாக்கம்னு சொல்லுதியே, உனக்கு ஊர் என்ன? அதாவது 3 கதவு அரண்மனையில் இருக்கு. ஒரு கதவு சரி கிரீன் கதவு, சரி ஒரு கதவு மரக்கதவு, மரக்கதவு வெளியே வந்து சாற்று கதவு, தட்டி கதவு. முத கிரீன் கதவை திறந்தா சரி. எப்படி கிரீன் கதவை இப்படி தள்ளின உடனே சரி ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆயிருச்சு. ஓபன் ஆயிட்டு அப்போ மரக்கதவை திறக்கணும்ல, சாவியை போட்டு திறந்தா இந்த சத்தத்தை கேட்டு சரி அந்த மாதிரி எங்க இருக்க கதவை திறந்த கீச் அப்பா யாமனு கேட்க கீச் ஏன் சத்தம் கேட்க தெரியுமா? என்ன படலையோ அதேதான். அதுக்கப்புறம் சட்டரை திறக்க போற. சரி சட்டரை எப்படி திறக்கணும்? கையை கிளப்படு அப்படின்னு சட்டரை திறந்து வெளியே வந்து பாக்கா இங்க யாரு நிக்கா? சரி கையை அண்டார தூக்கிட்டே வீட்டு பக்கத்துல இருக்க முடியுமா? என்ன சட்டரை வந்து அப்படி மேலே தான் தூக்கி நல்லா தூக்கணும். அதனால கை மேல ஏறிச்சு. சரிதானே? சரி உனக்கு கொஞ்சம் நீ குளிச்சியா குளிக்கலையா? நான் அப்படியே காலம் குளிச்சேன், மத்தியானம் குளிச்சேன். அவர் குளிச்சு 3 மாசம் ஆகுது. அப்ப டாக்டர் தான் போய் பார்க்கணும் செக்கப். அதாவது அவருக்கு தண்ணியில கண்டம்னு சோசிக்காரன் சொல்லிருக்காங்க. தண்ணியில கண்டமா? ஆமா. அப்படியா? உனக்கு தெரியாதோ? குளிச்சு 3 மாசம் ஆச்சு. சரி அப்ப மாங்காயும் நல்ல பண்ட பலகாரத்தை வாங்கி தாரு எனக்கு. தண்ணியில கண்டம்னா நீ என்ன நினைச்ச? என்ன தண்ணியில கண்டம்னா நான் துண்ட நினைச்சு தொடச்சு குளிக்க கூடாதுன்னு நினைச்சியோ? ஆமா. புத்தி கெட்ட தாத்தா. என்ன பேத்தி? தண்ணியில கண்டம்னு சொன்னா தாத்தா உனக்கு இந்த தண்ணியில கண்டம்னாங்க. ஓ அதுல கண்டமா? இந்த தண்ணியில கண்டம்னாங்க. நீ குளிக்காம அலையதியாங்கோ? நான் வந்து இந்த தண்ணிய குடிக்கேன், ஆனா அந்த தண்ணிய குளிக்கல. நீ இந்த தண்ணிய குறை, இந்த தண்ணிய குளி. அப்ப நாளையில இருந்து அந்த அப்படியே செய்தேன். அந்த தண்ணியில கண்டம்னு துண்ட நடைச்சு தொடச்சுக்கிட்டு அலையுதாரு. வேற கையை தூக்குனா கிட்ட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. காலையில கலக்க பார்த்து போனோம், தண்ணிய பார்த்தா ஓடியே வந்துட்டாரு. அப்படியே தண்ணியில கண்டம்னா உள்ள போக முடியுமா? அவர் 12 மணிக்கு போயிட்டு வந்துட்டார்ல, அதான் கிட்ட போக மாட்டாரு. போக மாட்டேன். குளத்துல தண்ணி கிடக்கு. சரி குளத்துக்கு போனோம். சரி தண்ணிய பார்த்தா ஓடி வந்துட்டாரு. அப்படியா? தண்ணி எப்படி கிடந்தேன்? ஆமா உட்கார்ந்து ஓடி வந்தோம்னா தண்ணி கிட்டே போகல. நானு ஆமா உட்கார்ந்து வந்து ஓடி வந்துட்டாரு. ஆமா சரி. அப்ப காளியர்கள் 8 பேரும் கதவை திறந்தா கோட்டைக்கு வெளியில வந்தா. ஏ தாத்தா 8 நாளைக்குள்ள என் கோட்டைக்குள்ள வந்து நீ சோசியம்பாக்கம்னு வந்திருக்க. நீ பெரிய சோசியக்காரனோ? என்ன அப்படி கேட்டுப்பட்ட? எவ்வளவு தைரியம் இருந்தா ஆண்கள் வரக்கூடாதுன்னு தங்க தகடடிச்சு போட்டிருக்கன. அந்த வார்த்தையை மீறி என் கோட்டைக்குள்ள நீ எப்படி வரலாம்? எப்படி வரலாம்? ஏ பேத்தி தாத்தா வடநாடு தேசத்துல இருந்து நான் வந்திருக்கேன். கோட்டைக்குள்ள வந்து நாளைக்கு உனக்கு நடக்கக்கூடிய காரியத்தை இன்னைக்கே நான் சொல்லிடுவேன். எந்த பொருள் காணாம போனாலும் அதை கண்டுபிடிச்சும் கொடுத்துருவேன். அதனால என் சோசியத்தை நீ தவறா நினைக்க கூடாது. நான் சொன்னா கரெக்டா இருக்கும். ஏ தாத்தா சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் சோசியத்தை ஒரு பக்கமா வச்சுக்க. என் கோட்டைக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா என் நாமத்தை தான் நீ சொல்லணும். என் நாமத்தை தவிர எந்த நாமத்தையும் நீ இனி சொல்லக்கூடாது. என் நாமத்தை சொல்லு பாப்போம். ஓ மாரியே நமக, ஓ நாராயணா நமக, ஓ முத்தாரம்மனே நமக, ஓ மாயவனே நமக, ஓ வடகாசி அம்மாளே நமக, ஓ மதுசூதனே நமக, ஓ வடகுத்தி அம்மாளே நமக, ஏ பெருமாளே நமக. ஏ தாத்தா என்ன தாத்தா? என் கோட்டைக்குள்ள வந்து என் நாமத்தை சொல்லலாம், உன்னை இப்பமே நான் உயிரோட விட மாட்டேன். இங்க பாரு பேத்தி, என்ன நாராயண நாமம் சொன்ன நாவினால் சக்தியுடைய நாமத்தை சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டியா? என் நாமத்தை தவிர எந்த நாமத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா என் நாமத்தை சொல்ல முடியாதுன்னு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சொல்லுவ? இதான் உன்னை நான் கொட்ட போறேன். 8 பேரும் சேர்ந்தா கைய மடக்கினா காப்பை இழுத்து கைய மடக்கி கிழவனுக்கு உச்சியில 8 கொட்டு கொட்டினா. எனக்கு தெரியும். குட்டிட்டனோ? ஆமா கொட்டிட்டேங்க. சுள்ளுன்னு பிடிக்கி 7 தானே கொட்டி இருக்க. குழப்பிட்டாரு. 8 கொட்டு கொட்டணும். எண்ணி அடியும் இல்ல நீ இருந்து உழப்பு தாளங்க வச்சுக்கிட்டாரு. அடியுமா பத்தும் அடியும். 1 2 3 4 5 6 7
அவர் தலையில ஒரு கொட்டு கொட்டு. இப்பதான் சரியா கட்டி இருக்காரு. அதே இப்பதான் 8 பேரும் சேர்ந்தா கண்ணனுடைய தலையில ஓங்கி 8 குட்டி குட்டினார். ஆமா குட்டினால ஆமையா கண்ணனுக்கு உச்சி குழி படக்கு படக்கு வென்று துடிக்கி எங்க காளி குட்டின குட்டதுதான் குட்டதுதான். உச்சியில் குட்டின குட்டது குட்டதுதான். அவர் உள்ளாங்காலத்தை பிடிக்கி தீப்பிடிக்கி அந்த அச்சுதனாகி என்பெருமானுக்கு உச்சியில் குட்டினது உள்ளாங்கால் தீப்பிடிக்கு தலையிலே குட்டினது தணல் போல இருக்கு உச்சி குழி படக்கு படக்குன்னு துடிக்கி. அப்போ கண்ணபிரான் பார்த்தார் நம்ம தங்கைமார் குட்டினார்னு சொல்லி கடவுள் சிவனுக்கு தெரிந்தா ஆண்டவே நம்மளை கேவலமா பேசுவாரு. அதனால இந்த உலகத்துல இனி இருக்கும் உலகத்து மக்களுக்கெல்லாம் பிறக்கும் பிறக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் 6 மாத காலங்கள் வரைக்கும் உச்சி குழி துடிக்க கடவுது போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபம் தான் இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு 6 மாதம் 1 வயசு வரைக்கும் உச்சிக்குழி துடிக்கும். அது மெது மெதுவா மேவும். ஆமா சரி. அப்போ கண்ணன் அப்படி சாபத்தை கொடுக்க 5-6 நாளா துடிச்சுக்கிட்டே கிடக்கு. துடிக்கா இன்னும் 10 வருஷம் கழிச்சு துடிக்கும் உனக்கு. உனக்கு துடிச்சுக்கிட்டு நான் சொல்லு விடியா காலம் ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வந்து புளிய வச்சு உச்சியில நச்சுன்னு ஒரு அடி நல்லா கொப்பளிக்கு ரத்தம் அப்படி செஞ்சுட்டேன்னா சிவனேன்னு நான் கைலாசம் போயிருவேன். இந்த பாடு வேண்டாம். என்ன பாடுபட தெரியல அதானே கேட்டேன். உனக்கு முன்னால போனவங்க அத்தனை பேர் அங்கதான் இருக்காங்க. நீ போ. அப்படியா? நல்லா இருக்கும். இங்க பண்ண சேட்டைக்கு போறான். ஆமா அங்க போய் தான் அவங்க தண்டனை பண்ண கொடுக்க போறாங்க. அங்க போனா எனக்கு கணக்கு பிள்ளை வேலை கொடுப்பாங்க. அதாவது கணக்கு பிள்ளை வேலையா? ஆமா அங்கேயும் கணக்கு பிள்ளை கொடுத்துறா. நல்லா கொடுப்பாங்க. ஆமா இத்தனை பேர் வர. அதாவது நம்ம மாண்டு மடியும் போது நம்ம விதி முடியக்கூடிய நேரம் அந்த யமதர்ம ராஜா நம்ம உயிரை வந்து ஒரு நூல் இலையில எடுப்பாரா. அப்ப ஒரு நூல் இலையில எடுக்கும் போது நம்ம உயிர் எடுக்கும் போது அந்த நூல் இலை அந்து விழாம நம்ம அப்படியே கைலாசம் போயிட்டா நமக்கு வந்து அடுத்த பிறவி கிடையாது. நம்ம தெய்வம் ஆயிட்டோம்னு அர்த்தம். நம்ம நமக்கு வந்து கைலாச வாசல். அந்த நூல் இலை அந்துட்டுன்னு வைங்க அவங்கதான் பேயா அலைதாங்க பாரு. பேய் பிசாசம் அலைவாங்க. எங்க தாத்தாலாம் முக்குக்கு 300 பேயா வருவாரு. தரவே நீ பண்ணுத சேட்டைக்கு எனக்கு நான் ஆவியா வந்தோம்னு சொன்னா குளத்துக்காரல போய் மல்லாக்க போட்டு அமுக்கிடுவேன். நீ அமுக்கணும்னு வை உன்னை ஆரம் கட்டி எந்த புளிய மரத்துல எங்கொண்டு நச்சுன்னு அடிச்சுட்டு வந்துருவேன். அப்படியா? நீ நக்குன்னு அடிச்சு வச்சேனா நான் பக்குன்னு புடிக்கிட்டு வந்துருவேன். அப்படியா? ஆமா. என்ன வந்து அமுக்கணும்னா 5 சல்லிக்கு பிரயோஜனப்படாது. அப்படியா?
சரி சரிதானே. ஆவி வந்து எங்க தாவுதுன்னு சொல்ல முடியாது, தெரியாது. அதனால என்பெருமான் அன்னைக்கு உலகத்து மக்களுக்கெல்லாம் விரக்கம் பிள்ளைக்கெல்லாம் சாபத்தை கொடுத்து அட்டகாளி 8 பேரையும் அழைத்து குட்டு ஊரைக்குதம்மா உங்களுக்கு குடிபோகும் நாளாச்சு. குட்டு ஊரைக்குதம்மா உங்களுக்கு குடிபோகும் நாளாச்சு. எண்ணியட்டே நாளைக்குள்ள உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். எண்ணியட்டே நாளைக்குள்ள உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். ஆனாய் சொல்லுகிறேன் இந்த ஆண்டியோட வார்த்தை. ஆணவம் கொண்டீர்களோ காளியரை அழிந்து போவிடம்மா. ஆணவம் கொண்டீர்களோ காளியரை அழிந்து போவிடம்மா. ஆண்டியோட வார்த்தையா ஆணவம் கொண்டீர்களோ காளியரை அழிந்து போவிடம்மா. எம்மா காசி ராமேஸ்வரம் தாத்தாவுக்கு காலாறு வைகுண்டம். காசி ராமேஸ்வரம் தாத்தாவுக்கு காலாறு வைகுண்டம். காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேன். அம்மா அட்ட காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேன் அம்மா. காலாரி வைகுந்தோம். தாய குச்சாலம் பாபா நாசம் தாத்தாவுக்கு குருபுர செங்கோட்டை. குச்சாலம் பாபா நாசம் தாத்தாவுக்கு குருபுர செங்கோட்டை. எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறந்தான். எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறந்தான். அம்மா குருவரஞ்சம் கோட்டை எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறந்தான். ஏ தாயே வடக்குத்தி அம்மா, அம்மா காசியில இருந்து காளி கோட்டையை பார்க்கணும்னு வந்தோம் பாத்தியா. ஆமா நான் தாத்தானும் பாராம என்னை 8 பேரு சேர்ந்து 8 குட்டு குட்டி விட்டீர்கள். குட்டு உரைக்கிறது உங்களுக்கு குடிபோகும் நாளாகி விட்டது. என்னை 8 நாளைக்குள்ள உங்க 8 பேர் கோட்டையும் தீப்பிடிக்கும் போ அப்படின்னு கண்ணே சாபத்தை கொடுத்தார். வடக்குத்தி அம்மா சும்மா விடுவாளா? ஏ பண்டாரா, ஏன் கோட்டைக்குள்ள வந்து என் கையால அடி வாங்கிட்டு என் பேரை சொல்லாம என் கோட்டை 8 நாளைக்குள்ள தீப்பிடிக்கும் உனக்கு எவ்வளவு துமுறு இருக்கும்? நீ கோட்டை எரியும்னு சொல்லியே அதுக்கு அத்தாச்சி என்ன சொல்லு பாப்போம். கோட்டை எரியும்னு சொன்னதுக்கு இப்ப அத்தாச்சிய சொல்லல, உன்னை வீட்டுக்கு விட மாட்டேன். உன்னுடைய ரேகையில அந்த மாதிரி பேசுது. அப்படியா? ஆமா, கேது ராக பாக்க ராகு வீட்டுல போய் போனே இருக்கான். ஏ தாத்தா,
கோட்டை எரியும்னு சொன்னதுக்கு இப்ப நீ அத்தாச்சிய சொல்லு. அத்தாச்சி இருக்கு. ஏ வடக்குத்தி அம்மா, நான் சொல்லுகிற அத்தாச்சிய கேளு. சொல்லு. இதோ உன் கோட்டைக்கு முன்னால நிக்க இந்த பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய இலைய ஒன்னையால உதிர செய்ய முடியுமா? என்ன இலையவா உதிர செய்யணும்? கம்பால அடிச்சு உதிர வைக்கணுமா? இல்லை மந்திரத்தை சொல்லி நான் உதிர வைக்கணுமா? ஏ வடக்குத்தி அம்மா, மந்திரத்தை சொல்லித்தான் நீ மரத்துல இருக்கக்கூடிய இலை அத்தனையும் கீழே உதிர செய்யணும். மந்திரத்தால் சொல்லணும். இதோ இப்பமே பாருங்க, நான் மரத்துல இருக்க இலையை கீழே உதிர செய்தேன். 8 பேரும் மரத்தை சுத்தி வந்தார். சிவனாருடைய நாமத்தை சொல்லி மந்திரத்தை சொன்னா. அவ மந்திரத்தை சொன்னா பாருங்க, என் பெருமான் மந்திரம் பலிக்காமல் தன் வலது கால் பெருவிரலால் பூமியில அழுத்தி மிதித்தார். அப்படி மிதித்தா அந்த மந்திரம் பலிக்காது. அப்ப இவர் அழுத்தி மிதித்த உடனே மந்திரம் பலிக்கல, ஒரு இலை கூட கீழே விழல. ஏ வடக்குத்தியா, நீ இலைய கீழே உதிர வச்சிரோம்னே ஒரு இலை கூட கீழே விழலையே. சரி தாத்தா, நான் தான் மந்திரத்தை தப்பா சொல்லிட்டேன். நீ பெரிய ஜோசியக்காரன் கெட்டிக்காரம்னு சொன்னிய, நீ இப்ப இலைய உதிர செய்ய பாப்போம். இதோ இப்பமே பாரு. என் பெருமான் மந்திரத்தை சொன்னார். அவர் மந்திரத்தை சொன்ன உடனே தனனை தன்னை தன்னோ தனனை தன்னோ தானை தனனை தன்னோ தானை தந்தனை தோ தானை கசமாடா ஏ தூண்டில் அது நீயும் போட்டதால ஐயா நீ போட்டதால ஏ தூண்டி மாட சாமி ஓம்பையாரு போட்டதால ஏ செம்மானுக்கு முதலைக்குத்தான் கருமூக்கே முதலைக்குத்தான் ஏ நாக்குட்டிய போட்டல்லவோ ஏ தூண்டில் போட்டு இருப்பாரா ஏ இருப்பாரா ஏ பொல்லாத தூண்டில் மாடா இழுப்பாரா ஐயா நீ தூண்டில் போட்டு இருக்கும் போது ஏ கருமூக்கே முதலைக்குத்தான் இவர் செம்மல நாக்குட்டிய போடுவாரா ஏ
எடுத்து வைக்கும் கால்களுக்கு எழுக்கலம்பூ சல்லடமா ஐயா பின்னி வைக்கும் கால்களுக்கு ஏ பேரு வச்ச தூண்டில் மாடா ஏ பிச்சி பூ சல்லடமா உனக்கு அள்ளி வைக்கும் கால்களுக்கு ஏ அழகு பிள்ளை தூண்டில் மாடா ஐயா அரளி பூ சல்லடமா நீ பின்னி வைக்கும் கால்களுக்கு தூண்டில் மாட சாமி உனக்கு பிச்சி பூ சல்லடமா கால்களுக்கு சையா சாமனடி சாமம் போல ஏ கசமாடா தூண்டில் மாடா உனக்கு சதிய சாம வேலையில ஏம சாம வேலையா உனக்கு வேலையா தூண்டி மாட இலை குலுங்க சாமோய்யா வேலாய்யா தாய வடக்கு முகமா வந்த வேளா ஏ வடகாசி அம்மா வடக்குட்டியா அவ அக்கா தங்கை எட்டி பேரும் தாய எட்டி பேரும் இப்ப அருளாடி வாராளே எட்டு பேரும் தாய வட்டம் விட்டு வாராளே ஏ வடிவழகி வடக்குட்டியா அவ மாறி மாறி என்றொருத்தி ஓடியா மாறி சரியா என்றொருத்தி அவ நீலி நீலி என்றொருத்தி நீலகண்டி என்றொருத்தி அவ காளி காளி என்றொருத்தி அவ காளி சரியா என்றொருத்தி இவ எல்லாத்துக்கும் இளைய சக்தி எம்மா இளைய சக்தி ஏச்சகண்ணி வடகுட்டியா இளைய சத்தியா எம்மா சித்தா தாங்கரையதில நீ சின்ன பெண்ணா வந்த வேளா நீ பாலாட்டு தண்ணிக்குள்ள எம்மா பச்சை பெண்ணா வந்த வேளா ஏ பிரம்ம சக்தி பேசியம்மா தாய பேசியம்மா ஏ பேரு வச்ச சுடலையா பேச்சி அம்மா இப்ப சாமாதி சாமம் போல ஏ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை எங்க மாயாண்டி சுடலையா ஏ வடகாசி வடகுத்தியா ஏ பிரம்ம சக்தி பேச்சியம்மா அவ பேராண்ட ஈஸ்வரியா அம்மா குழி பிள்ளைய பிடுங்கு வாழா தாய பிடுங்கு வாழா பேசி மடியில் போட்டு அழகு பாப்பா தாய பிடுங்குவாளா அவ சீல பிள்ளை கேப்பாளா சேர்த்து முத்தம் கொடுப்பாளா ஏ பிரம்ம சக்தி அம்மா பேச்சியம்மா அவ சொலவு பிள்ளை கேப்பாளா தாய பிரம்ம சக்தியை அவ சொகுசு முத்தம் கொடுப்பாளா தாய கேப்பாளா எம்மா சாமாதி சாமம் போல ஓடியா சதிய
சாம வேளையில ஏ சக்தி கொண்ட பேச்சு அம்மா மாயாண்டி சொடல முட்டை சுவாமி கருப்ப நல்ல சாமியோடு யாரிய முட்டுப்பட்டா இங்க 21 தேவதையா தேவதையா சாமி 61 ஏ குளத்தூர் சாஸ்தாவோடு இங்கே கூட்டமிட்ட படைகளோடு தெய்வம் குதூகலம்மா வருகுதையா ஏ வெண்டாலையும் சாமியோடு ஏ பிரம்ம சக்தியோடு பேச்சு அம்மா அக்கினி மாடே அக்கினி மாடத்தி ஏ பூமாடே பூமாடத்தி ஏ கசமாடே தூண்டில் மாடே எங்க பொல்லாதே சுடலையா ஆலோ சீதாதேவி வளர்த்த மகே ஏ வளர்த்த மகே ஏ செல்ல பிள்ளை கருப்பசாமி ஐயா ஊருக்கெல்லாம் ஒரு வேஷம் உனக்கு மட்டும் ஐயா பல வேஷம் ஏ பல வேஷக்கார சாமியோடு ஏ கருப்ப சாமி பட்டவராய
சக்தி கொண்ட வடகாசி முட்டை போல மொழியல மொழியல முள நீண்ட ஐயா சாமானடு சாமம் போல உனக்கு சதிய சாம வேலையில முத்து ஐயா ஏ வாசான முத்து ஐயா எங்க மகிமை உள்ள அக்கினி மாட நீ 1008 மாடனுக்கு அண்ணாவி மாட சாமி Gambi,